கருமாதி கவுண்டவன் தொடங்குகிறது. துணிச்சலான இதயம் வெற்றி பெறுகிறது. சத்தியம் சிவம் சுந்தரம், சத்தியம் சிவம் சுந்தரம், சத்தியம் சிவம் சுந்தரம், சத்தியம் சிவம் சுந்தரம். பாபா சிவ பாபா உன் அன்பில் நான் கரைகிறேன், உன் நினைவில் சுவாசிக்கிறேன். வார்த்தைகள் இன்றி உன் அருகில் அமைதியாக இருக்கிறேன். நித்திய கர்மாதி கவுண்டவன் தொடங்குகிறது. இதுதான் சரியா நேரமாகும். நித்திய கர்மாதி கவுண்டவன் தொடங்குகிறது. காலம் இங்கே நின்று விட உன் பார்வையில் நான் மாற, வினைகளெல்லாம் உருகி அன்பே ஆன்மாவாக மாற. ஆத்ம எழுச்சி கருமாதி தவன் தவன் தங்குகிறது. துணிச்சலான இதயம் வெற்றி பெறுகிறது. பாபா சிவ பாபா சத்தியம் சிவம் சுந்தர. புதிய யுகம் இதோ மலருது, தங்க ஒளி இசை எழுடுது. அன்பு ஊரும் இதயத்தில் நினைவுகளை கனவு பிறக்குது. கருமாதி கவுண்டவும் தொடங்குகிறது. துணிச்சலான இதயம் வெற்றி பெறுகிறது. இதுதான் சரியான நேரமாகும். ஒளியின் தெய்வவி அரைப்பு. நித்திய கருமாதி கவுண்டவும் தொடங்குகிறது. துணிச்சலான இதயம் வெற்றி பெறுகிறது. பாபா சிவ பாபா சத்தியம் சிவ சுந்தரம், சத்தியம் சிவ சுந்தரம், சத்தியம் சிவ சுந்தரம். ஓம் சாந்தி. டாக்டர் சச்சின் பாயினுடைய இங்கிலீஷ் பட்டி த கர்மாதீத் கவுண்ட் டவுன், க்ளோசிங் த அக்கவுண்ட், கணக்கை முடித்து கர்மாதீத்த நிலையை அடைதல், டே 6, 6வது நாள். கவிஞர் நேரத்தை கடலோடு ஒப்பிடுகிறார். அது ரொம்ப ஆழமா இருக்குது, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதை அளப்பதும் கடினமா இருக்கு. unfathomable sea whose waves are years. அளவிட முடியாத கடல், அதன் அலைகள்தான் வருடங்கள். கடல் நேரம் என்றால் அலைகள் வருடங்கள். ஆனா அந்த கவிஞர் மனித வாழ்க்கையினுடைய இருட்டான பகுதியை பார்க்கிறார். இந்த கடலின் தண்ணீர் மனிதனின் துக்க கண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. அது உப்பாக இருக்கிறது. மேலும் அந்த கரைக்கு எல்லை இல்லை. மேலும் இந்த கடலின் ஏற்ற இறக்கங்களாலான அலை மரணத்தின் எல்லையை பற்றி கொள்கிறது. மேலும் இந்த கடல் அவ்வளவு பசியோடு இருக்கிறது. அதற்கு நிறைய வேண்டும். மேலும் அது விருந்தோம்பலற்ற கடற்கரையில் குப்பைகளை வாமிட் செய்து விடுகிறது. இந்த கடல் மிக மிக ஏமாற்றக்கூடியது. இது முற்றிலும் துரோகம் விளைவிக்கக்கூடியது. இது பயங்கரமானது. கடைசியா கவிஞர் சொல்றார், யார் உன் மீது தைரியத்தோடு பயணம் செய்வார்கள்? ஓ அளவிட முடியாத கடலே, யார் அந்த ஒரு செயலை செய்வார்கள்? கவிஞர் ஷெல்லி நேரத்தை கடலோட ஒப்பிடுறார். அலைகள் தான் வருடங்கள், தண்ணீர் தான் கண்ணீர். மேலும் இந்த கடல் மிகவும் ஏமாற்றக்கூடிய சுபாவம் கொண்டது. அது புயல்கள் வரும்போது ரொம்ப பயங்கரமானது. அப்புறம் கடைசியில் அவர் சொல்றார், இந்த பயங்கரமான பயணத்துல யார் தைரியத்தோடு முயற்சி செய்வாங்க? இது ரொம்ப அழகான ஒப்பீடு. இப்போ நீங்க இந்த சங்கமயுகம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம்தான் கடல்
இந்த சங்கமயுக நேரம்தான் கடல். ஆனா அங்க கவிஞர் சொல்றார், கடல் உப்பு நீரால நிரம்பி இருக்குது. சங்கமயுகமும் கடல். ஆனா இங்க சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, ஒவ்வொரு தருணத்திலையும் ஆனந்தம் இருக்குது. அங்க கடல் ஏமாற்றக்கூடியது, இங்க கடல் ஆசீர்வாதம் கொடுக்குது. ஒவ்வொரு தருணம், ஒவ்வொரு அலை, ஒவ்வொரு எழுமலை, ஒவ்வொரு பின்வாங்கும் அலை எல்லாமே சந்தோஷமானது. அவனுடைய விதி இங்கே வெளிப்படுகிறது. ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு அலையோடு நடனமாடுகிறது. இந்த தெய்வீக கடல் முத்துக்களால் நிரம்பியிருக்கிறது. இந்த கடலில் தெய்வீக சமிக்கைகள் இருக்கிறது. அது அசைக்க முடியாத சப்போர்ட். பின்வாங்கும் அலை, எழும் அலை, அது உற்சாகம். காற்றின் பாதை வண்ணமயமாக இருக்கிறது. பறவைகளின் கூட்டம் இருக்கிறது. அலைகள் விளையாட்டுத்தனமானவை. வானம் எல்லையற்றது. ஒளி முடிவில்லாதது. கடல் அமைதியானது. எனவே இந்த சங்கமயுகத்தின் கடல் என்பது ஒரு புதையல். இங்கு ஒவ்வொரு அலையும் மிகவும் விளையாட்டுத்தனமாக இருக்கிறது. ரகசியமான பரிசுகள் ஆழத்தில் இருக்கிறது. புது யுகத்தின் அழைப்பு வந்துவிட்டது. மீண்டும் மீண்டும் சப்தம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. சங்கமயுக கடலின் அன்பு கிடைத்து விட்டது. முத்துக்கள் பொழிகின்றன, ரத்தினங்கள் வெளிவருகின்றன, அன்பு பரவுகின்றது, ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகின்றது. முடிவற்ற அழைப்பு, எல்லையில்லா சந்தோஷம், ஞானத்தின் நீர் ஊற்று, ஒரு புது உலகம். லெஹரு லெஹரு, அலையலையாக, பிரஹரு பிரஹரு, ஒவ்வொரு தருணமாக, நிகரு நிகரு, மீண்டும் மீண்டும் பலபலப்பாகிறோம். உபரு உபரு, மீண்டும் மீண்டும் எழுகிறோம். ஓ சங்கமயுகமே, இது இதயத்தின் பானையை நிரப்புகிறது. அதை அடையும் போது விதி வெளிப்படுகிறது. ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு அலையோடு நடனமாடுகிறது. இந்த தெய்வீக கடல் முத்துக்களால் நிரம்பியிருக்கிறது. நேரம் என்பது கடல். ஒவ்வொரு அலை, ஒவ்வொரு அசைவு, ஒவ்வொரு எழுச்சி, ஒவ்வொரு வீழ்ச்சியும் கொண்டாட்டம். அதனாலதான் விழிப்புணர்வை அதிகரிக்கணும். நான் எங்க இருக்கிறேன், நான் என்னவாக இருக்கிறேன், இது எந்த நேரம். ஸோ இன்னைக்கு நாம இந்த ஷார்ட் சீரீஸினுடைய டே 6க்குள்ள நுழைறோம். கர்மாதீத் விழிப்புணர்வு, கர்மாதீத் கான்ஷியஸ்னஸ். எந்த அளவுக்கு நீங்க சம்பூர்ண தன்மையை நோக்கி நகர்றீங்களோ அந்த அளவு உங்க விழிப்புணர்வு கூர்மையாகணும். ஒரு புது டிரைவர் கார்ல ஸ்கிராட்சை ஏற்படுத்தலாம். ஆனா ஒரு எக்ஸ்பர்ட்டான டிரைவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாரு, ரொம்ப துல்லியமா இருப்பாரு. சப்போஸ் ஒரு பைலட் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டார் அப்படின்னா ரிசல்ட் என்ன? கிராஷ். ஒரு சின்ன மிஸ்டேக். ஸோ த கர்மாதீத் கவுண்ட் டவுன், க்ளோசிங் த அக்கவுண்ட். கணக்கை முடித்து கர்மாதீத்த நிலையை அடைதல். டே 6. இப்போது சம்பூர்ணமாக வேண்டும், கர்மாதீத்தாக வேண்டும் என்ற ஆழ்ந்த கவலை கொள்ளுங்கள், ஆழ்ந்த அக்கறை கொள்ளுங்கள். இது ஒன்றும் பயம் இல்லை, இது ஒன்றும் டென்ஷன் இல்லை, இது அட்டென்ஷன். கர்மத்தின் ஆழமான தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். பாபா சொல்றார், கர்மத்தின் ஆழமான தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்மான்றது நீங்க செய்யற செயல் இல்லை. கர்மா என்பது செயலுக்கு முன்னால் இருக்கும் எண்ணம். கர்மா என்பது செயலுக்கு முன்னால் இருக்கும் உள்ளுணர்வு. கர்மா என்பது செயலுக்கு முன்னால் இருக்கும் விழிப்புணர்வு. செயல் என்பது கர்மத்தின் ஒரு பகுதி. எண்ணம் தான் கர்மா, அது செயலுக்கு முன்னால போகுது. உள்ளுணர்வு தான் கர்மா, அது செயலுக்கு பின்னால போகுது. விழிப்புணர்வு தான் கர்மா, அது கர்மாவை முந்தி நிக்குது. எனவே பாபா சொல்றார், கர்மத்தின் ஆழமான கதியை புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்பும் திரிகாலதர்ஷியாகி செய்யுங்க. திரிகாலதர்ஷி.
த்ரீனா 3, கால்னா டைம் நேரம். ஸோ பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். நான் ஏன் இதை செய்கிறேன், இதனுடைய விளைவுகள் என்ன, அப்புறம் இதனுடைய நோக்கம் என்ன, இதை செய்யறதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன, எந்த கான்சியஸ்னஸோடு நான் செய்கிறேன், அண்ட் இதனுடைய கான்சிக்வன்சஸ், இதனுடைய விளைவுகள் என்ன. எனவே இதுதான் அந்த 3 விஷயங்கள், பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். எனவே திரிகாலதர்ஷி. திரிகாலதர்ஷி அப்படின்னா ஒவ்வொரு செயலுக்கும் நீங்க பாஸ் பண்றீங்க, ஸ்லோ டவுன் பண்றீங்க. இந்த பாஸ் தான் திரிகாலதர்ஷி விழிப்புணர்வு. எனவே திரிகாலதர்ஷி என்றால் 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட், நான் ஏன் இதை செய்கிறேன். ரெண்டாவது விஷயம், எந்த நோக்கத்தோடு நான் இதை செய்கிறேன், எந்த கான்சியஸ்னஸோடு நான் இதை செய்கிறேன். மூணாவது, இதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன, கான்சிக்வன்சஸ், எஃபெக்ட்ஸ் என்ன. ஒவ்வொரு செயலும் சுவட விட்டுட்டு போகும், அஸ்தியை விட்டுட்டு போகும். அப்புறம்தான் நீங்க கர்மாதீத்தாக முடியும். எனவே கர்மத்தின் ஆழமான தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் திரிகாலதர்ஷி ஆகுங்கள். அப்பதான் நீங்க கர்மாதீத்தாக முடியும். ஒருவேளை உங்க எண்ணத்துல நீங்க சின்ன மிஸ்டேக், சின்ன தவறு செய்தா கூட அது கடுமையான கர்ம கணக்கை உருவாக்கும். கணக்கு வழக்கு, ரொம்ப சின்ன தவறுகள் கூட. சப்போஸ் டேம்ல சின்ன லீக் இருக்குதுன்னா ரிசல்ட் என்னவா இருக்கும்? வெள்ளம். சப்போஸ் போட்ல ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, போட் என்ன ஆகும்? தலைகீழ கவுந்துரும். புதுசா வந்தவங்களுக்கு இது ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு புது டாக்டர் வராருன்னா, அதுவும் அது அவருடைய முதல் சர்ஜரி, அவர் சீனியர் டாக்டருக்கு அசிஸ்ட் பண்றாரு. ஒருவேளை அவர் சில மிஸ்டேக் பண்ணினாலும் சீனியர்ஸ் சுத்தி இருக்காங்க அதை சரி செய்ய, அவரை மன்னிச்சிடலாம். ஆனா யார் ஒருத்தர் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ, யார் சீனியரா இருக்காங்களோ, அப்ப அவரு தான் அங்க பொறுப்பு. அவர் தவறு செய்யக்கூடாது. அதான் பாபா சொல்றாரு, ஆரம்ப கட்டத்துல அது ஓகே, பரவாயில்ல. ஆனா இப்போ நீங்க சம்பூர்ணத்தை நெருங்குறீங்க. இது குற்ற உணர்ச்சிய பத்தி இல்ல, இது தண்டனைய பத்தி இல்ல, இது விழிப்புணர்வு பற்றியது, இது ரீஃபைன்மெண்ட் பற்றியது, இது உள் சீரமைப்பை பற்றியது. நீங்க கவனக்குறைவாக இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வில்வித்தை வீரர் கவனக்குறைவா இருந்தா அவர் சும்மா அம்பு விடுவாரு. ஆனா ஒரு எக்ஸ்பர்ட்டான வில்வித்தை வீரர் அவர் பாஸ் பண்ணுவார், காற்றை பார்ப்பாரு, அவர் உள் ஸ்திரத்தை பார்ப்பாரு, டார்கெட்டை பார்ப்பாரு, அப்புறம் அம்ப விடுவாரு. அப்போ ஒரு சாதாரண வில்வித்தை வீரருக்கும் எக்ஸ்பர்ட்டான வில்வித்தை வீரருக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் விழிப்புணர்வு நிலையில இருக்குது. இந்த விழிப்புணர்வு புதுப்பிக்கப்படணும். லேர்னிங்ல நிறைய லெவல்ஸ் இருக்குது, கற்றுக்கொள்வதில் நிறைய நிலைகள் இருக்குது. 0 லெவல் ஆஃப் லேர்னிங், அப்புறம் லெவல் 1, அப்புறம் லெவல் 2, அப்புறம் லெவல் 3, அப்புறம் லெவல் 4, அப்புறம் லெவல் 5, அப்புறம் லெவல் 6, லெவல் 7. 0 லெவல் ஆஃப் லேர்னிங் என்பது சும்மா கேட்கறது, எழுதுறது, அப்புறம் அதை நடைமுறைப்படுத்துறது இல்லை, டைரக்ஷன் இல்லை. அவங்க எல்லாம் புதுசா வந்தவங்க, முதல் முறை வந்தவங்க. அவங்க ஞானத்தை அப்டேட் பண்ண மாட்டாங்க, அவங்க சும்மா நியமத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. த மாப் மென்டாலிட்டி, கூட்ட மனப்பான்மை. என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டதோ அதை சும்மா ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க அதை ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க, அதை புரிஞ்சு முயற்சி பண்ண மாட்டாங்க. ஞானத்தை அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஞானம் என்னமோ அப்டேட் ஆயிட்டே தான் இருக்குது. ஒருவேளை இப்ப கடவுள் வந்தாருன்னா அவர் 10 வருஷத்துக்கு முன்னால சொன்னதை சொல்ல மாட்டாரு. நேரத்துக்கு ஏற்றாற் போல எல்லாமே புதுப்பிக்கப்படணும், சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல எல்லாமே புதுப்பிக்கப்படணும். எனவே அது 0 லெவல் ஆஃப் லேர்னிங். முரளியை எடுத்து நீங்க மனப்பாடம் பண்றது,
அது 0 லெவல். ஆனா நீங்க சும்மா மத்தவங்க சொல்றத செய்றீங்க. அதுல சிந்தித்தல் இல்ல, கடைதல் இல்ல, பரிவர்த்தனையும் இல்ல, மாற்றமும் இல்ல. அடுத்து லெவல் 1 லேர்னிங் இருக்குது. நீங்க ஆப்பிரிக்காவுக்கு போனீங்கன்னா அங்க மரங்கள் ரொம்ப உயரமா இருக்கும். ஏன்? ஆப்பிரிக்கா காட்டுல, அமேசான் ஆப்பிரிக்கா காட்டுல மரங்கள் ரொம்ப உயரமா இருக்கும். சன்லைட் மிஸ்ஸிங், சூரிய ஒளி இல்லை, அதனால அது ரொம்ப உயரமா வளர வேண்டி இருக்குது சூரிய ஒளியை அடையிறதுக்கு. டைரக்ஷன் இருக்கு, ஆனா அது எங்கேயோ போகுது. ஆனா அன்கான்சியஸ் விழிப்புணர்வு இருக்கு, அது சும்மா வளரணும், ஏன்னா அது சூரிய ஒளியை அடையணும். மரங்கள் ரொம்ப ரொம்ப உயரமா இருக்கும், உயரமான மரங்கள். எனவே அது செகண்ட் லெவல் ஆஃப் லேர்னிங், எங்க போகணும்னு தெரியாது. மீதி இருக்கிற லெவல்ஸ் அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்க்கலாம். இந்த 0 லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே 0 லெவல் ஆஃப் லேர்னிங்ல இருக்கிறோம். 0. சிலர் மைனஸ் லெவல்லையும் இருக்கிறாங்க. 0 லெவல்னா வர்றது போறது, முரளி கிளாஸ்ல உட்கார்றது, நோட்ஸ் எழுதுறது, புக்கை மூடுறது, அவ்வளவுதான். கடைதல் இல்ல, புரிதல் இல்ல, புதுப்பித்தல் இல்ல, எதுவும் இல்லை. அது கிளி போல வாசிக்கிறது. இது எந்த ஒரு சேஞ்சையும் ஏற்படுத்தாது. எனவே பாபா சொல்றார், இப்போ நீங்க சின்ன மிஸ்டேக் செய்தாலும் கூட, உங்க எண்ணத்துல செஞ்சாலும் கூட அது ரொம்ப கடுமையான கணக்கு வழக்க உருவாக்கும். அதனாலதான் நீங்க சின்ன தவற கூட பெரிய தவறா எடுக்கணும். சப்போஸ் யாராவது ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா ஒரு சின்ன தூசி அல்லது சின்ன கரை இருந்தாலும் அது தெளிவா தெரியும். டார்க்கான ட்ரெஸ்னா அது அதை கவர் பண்ணிடும். கர்மாதீத்த விழிப்புணர்வு என்பது ஒயிட் ட்ரெஸ் விழிப்புணர்வு. இது சுத்திகரிப்பதின் பயணம். இப்ப நீங்க அதே தவற செய்ய முடியாது, அதே கவனக்குறைவில் இருக்க முடியாது. விழிப்புணர்வு கூர்மையாகணும், கவனம் அதிகரிக்கணும், நினைவாற்றல் மைண்ட்ஃபுல்னஸ் அதிகரிக்கணும். நீங்க நான் குழம்பி போயிட்டேன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நீங்க உங்களுடைய சம்பூர்ண நிலைக்கு பக்கத்துல வர்றீங்க. எனவே கர்மாதீத்த விழிப்புணர்வு என்றால் திரிகாலதர்ஷி ஆவது. புக்கை ஓபன் பண்ணி அந்த வார்த்தையை எழுதுங்க. திரிகாலதர்ஷி. கேக்க கட் பண்ணுங்க. கால் அப்புறமா தர்ஷி. தர்ஷி என்றால் பார்க்கக்கூடியவர். 3 கால்னா டைம், நேரம். நீங்க எதையாவது செய்யறதுக்கு முன்னால பாஸ் பண்ணுங்க. இந்த பாஸ் தான் திரிகாலதர்ஷி விழிப்புணர்வு. முதல்ல நீங்க எதையாவது புதுசா செஞ்சீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். இப்ப நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய நான் டாமினன்ட் ஹேண்ட், அதிகமாக பயன்படுத்தாத கையை வச்சு இந்த வார்த்தை திரிகாலதர்ஷியை எழுதுங்க. ரைட் ஹேண்ட் யூஸ் பண்றவங்க லெஃப்ட் ஹேண்டை வச்சு எழுதுங்க. திரிகாலதர்ஷி லெஃப்ட் ஹேண்ட் வச்சு எழுதுங்க. யாரெல்லாம் லெஃப்ட் ஹேண்டடோ அவங்க ரைட் ஹேண்டை வச்சு எழுதுங்க. எனவே இப்போ நீங்க முதல்ல எழுதுறீங்கன்னா அது கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியாயிடும். சிலர் இருக்கிறாங்க 2 கைகளையும் வச்சு எழுதுவாங்க. பிராக்டிஸ்னால எல்லாமே சாத்தியம். அதே மாதிரி திரிகாலதர்ஷியும் அப்படிதான். நீங்க யூஸ் பண்ணாத கையை வச்சு எழுதுற மாதிரி கஷ்டம். ஏன்னா நாம எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டவங்க, நம்ம யோசிக்காம செயல்படுவோம். யாராவது உங்களை எரிச்சல் படுத்திட்டாங்கன்னா உங்களுக்கு பதில் கொடுக்கணும். யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா, யாராவது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்கன்னா, உங்க கவனத்தை சிதறடிச்சிட்டாங்கன்னா உடனே அவங்கள பழி வாங்கிடணும். வெயிட், நான் ஏன் இதை செய்யறேன்? 2வது, இதன் நோக்கம் என்ன? எந்த கான்சியஸ்ல நான் இதை செய்யறேன்? 3வது, இதன் விளைவு, இந்த செயலினுடைய விளைவு என்ன, ரிசல்ட் என்ன? எனவே இது ஒரு பயணம்,
இது சுத்திகரிப்பதின் பயணம். அப்புறம் நீங்க தவறுகள் செய்துட்டா உங்களை நீங்க பனிஷ் பண்ணாதீங்க. எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். தவறுகளை பாடமா எடுத்துக்கோங்க. ஓகே, ஆமா, பாடமா எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு தவறும் மாறுவேடம் அணிந்த டீச்சர். உங்களை நீங்களே கத்தாதீங்க. ஓ ஷை, நான் ஏன் இதை செஞ்சேன், வருத்தப்படாதீங்க. நான் ஏன் இதை செஞ்சேன், நான் இதை செஞ்சிருக்க கூடாது, ஓ குற்ற உணர்ச்சி, நான் ஒரு மோசமான ஆளு, நோ, இதெல்லாம் வேண்டாம். அதை பாருங்க, அதை கவனிங்க, அதுல இருந்து கத்துக்கோங்க, அப்புறம் கடந்து போயிடுங்க. எனவே திரிகாலதர்ஷி, இது ரொம்ப அழகான வார்த்தை. 3 காலங்களை உணர்ந்திருப்பவர். உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆதி மத்திய அந்திமம். அப்புறம் எப்போ ஒவ்வொரு செயலும் சீரமைத்திருக்குமோ அப்போ நீங்க கொண்டாட்டத்தில் இருப்பீங்க. அங்க எந்த குழப்பமும் இருக்காது. மனுஷங்க என்ன சொல்லுவாங்கன்னு டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. ஒரு நகரத்துல ஒரு மனிதர் பிடிபட்டு விட்டாரு. அவரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போயிட்டே இருப்பாரு. அப்புறம் அவர் சொல்லுவாரு, ஓ இவங்க எல்லாம் முட்டாளுங்க, இந்த தத்துவஞானிகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் எல்லா மதத்தினருக்கும் எதிரானவர். எனவே அவரை ராஜா பிடிச்சிட்டாரு. அவர் அந்த அரண்மனையினுடைய கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டாரு. ராஜா சொன்னாரு, இப்ப பேசு. அவர் சொன்னாரு, ஒரு பேப்பரும் பேனாவும் கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. அங்க எல்லா மேதாவிகளும் புத்திசாலிகளும் உட்கார்ந்திருந்தாங்க. அவர் சொன்னாரு, இதை எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொன்னாரு. எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. இவர் அவங்கள்ட்ட சொன்னாரு, அந்த பேப்பர்ல பிரெட்னா என்னன்னு எழுதுங்கன்னு சொன்னாரு. பிரெட்னா என்ன? முதல் புத்திசாலி எழுதினாரு, பிரெட் என்பது உணவு. இரண்டாவது புத்திசாலி எழுதினாரு, பிரெட் என்பது பேக் பண்ணப்பட்ட மாவு. மூன்றாவது புத்திசாலி எழுதினாரு, பிரெட் என்பது சத்தானது. நான்காவதா ஒருத்தர் எழுதினாரு, பிரெட் என்பது கடவுளின் பரிசு. ஐந்தாவதான ஆள் எழுதினாரு, அது நீங்க எப்படி கேள்வி கேட்கறீங்கன்றத பொறுத்ததுன்னு எழுதினாரு. இன்னொருத்தர் எழுதினாரு, அது ரொம்ப சுவையானதுன்னு எழுதினாரு. கடைசி மனிதர் எழுதினாரு, பிரெட் என்றால் என்னவென்று சொல்வது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எழுதினாரு. எனவே இந்த மனிதர் ராஜாட்ட சொன்னாரு, பாருங்க உங்க புத்திசாலிகளை பாருங்க, அவங்களால பிரெட்னா என்னன்ற விளக்கத்தையே ஏத்துக்க முடியல. அவங்க நான் தவறுன்னு சொல்றாங்க. அவங்களால இந்த சின்ன விஷயத்தையே ஏத்துக்க முடியல. பிரெட்டுக்கு இவ்வளவு வித்தியாசமான விளக்கத்தை கொடுக்கறாங்க. நீங்க என்னைய தவறுன்னு சொல்றீங்க அப்படின்னு அந்த மனிதர் ராஜாட்ட கேட்டார். எனவே யார் முடிவு பண்ணுவா, யார் சரி யார் தவறுன்னு, எந்த கர்மா சரி எந்த கர்மா தவறுன்னு? சரியான இறுதி முடிவெடுக்கக்கூடியவர் உங்கள் மனசாட்சி. நான் எப்படி முடிவு செய்யறது எது தவறுன்னு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது சரி எது தவறு? ரொம்ப முக்கியமான பாராமீட்டர். பாஸ் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, ரிசல்ட் என்ன? மகிழ்ச்சியா இல்ல வருத்தமா, குழப்பமா இல்ல தன்னம்பிக்கையா? எதையாவது செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க குழப்பமா இருந்தா நீங்க வழி தவறி போயிருக்கலாம். இந்த சங்கமயுகத்தினுடைய ஒவ்வொரு தருணமும் சந்தோஷமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியா இருக்கட்டும். எனவே முதல்ல கர்மத்தினுடைய ஆழமான தத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. திரிகாலதர்ஷி ஆகுங்க. சின்ன தவறு, எண்ணத்துல கூட சிறிய தவறுகள் கூடாது. பிறகு அது ரொம்ப கடுமையான கர்ம கணக்கை உருவாக்கும். நான் யாருக்கும் எந்த தவறும் செஞ்சதில்லை, நான் யாரையோ பத்தி தவறா நினைச்சேன் அப்படின்னா அந்த எண்ணம் கணக்க உருவாக்கும். அதுக்கு தான் நீங்க சின்ன மிஸ்டேக்க கூட பெரிய மிஸ்டேக்கா எடுத்துக்கணும். எனவே இந்த விழிப்புணர்வை மட்டும் இன்னைக்கு அதிகப்படுத்துங்க. இந்த சங்கமயுக நேரம் என்பது கடலை போல, கவிஞர் ஷெல்லி சொல்றது போல.
நேரம் என்பது கடல். எனவே நான் இந்த சங்கமயுக நேரத்தையும் கடலை போல நினைக்கிறேன். ஒவ்வொரு விதியும் வெளிப்படுகிறது, ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு அலையோடு நடனமாடுகிறது. இந்த தெய்வீக கடல் முத்துக்களால் நிரம்பியிருக்கிறது. காற்றின் பாதை வண்ணமயமாக இருக்கிறது. பறவைகளின் கூட்டம் இருக்கிறது. அலைகள் விளையாட்டுத்தனமானவை. எனவே இந்த முழு சங்கம யுகத்தையும் கடலா நினைங்க. நான் இந்த கடல்ல நீந்திட்டு இருக்கிறேன். அதுல சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, சூரியன் இருக்கு. நீங்க கடல்ல மீன்களை பார்த்திருக்கிறீங்கல்ல, அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அது எப்படி ஜம்ப் பண்ணுது, எப்படி டான்ஸ் ஆடுது. எனவே விழிப்புணர்வுடைய நடனமாடும் மீன்களாக ஆகுங்க. ஓம் சாந்தி. இதுதான் சரியான நேரமாகும், ஒளியின் தெய்வீக அழைப்பு. இதுதான் சரியான நேரமாகும், ஒளியின் தெய்வீக அழைப்பு. புதிய காலை பிரகாசம், தெய்வீக நுண்ணறிவு, நித்திய கருமாதி கவுண்டவும் தொடங்குகிறது. துணிச்சலான இதயம் வெற்றி பெறுகிறது. சத்தியம் சிவம் சுந்தரம், சத்தியம் சிவம் சுந்தரம்.